ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் ஸ்கின் எப்படி ஜஸ்ட் 5 மினிட்ஸில் பளபளன்னு மாற்றலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கிளென்சர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைட்ரேட்டிங் கிளென்சர். திஸ் குட் ஃபார் ட்ரை டு நார்மல் ஸ்கின், ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டானது. அதை ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் மாதிரி கொடுத்து ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளென்சிங் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும். கிளென்சிங்கிறது ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி தான். உங்ககிட்ட இருக்க நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்குவாங்க. டிப் ஆஃப் த ஃபிங்கரில் சர்க்குலர் மோஷனில் கிளென்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் கிளென்சர் க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். ரொம்ப வெட்டி இல்லாமல் அதை டேம் ஸ்டேஜில் வச்சு கிளென்சர் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். கிளென்சிங் நம்ம ஃபேஸில் அவுட்டர் லேயரில் இருக்க டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்போலியேட்டர். அதுக்கு நான் காஃபி லைனோட பாடி ஸ்க்ரப் பவுடர் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு டீப் எக்ஸ்போலியேட்டர். நீங்கள் எந்த எக்ஸ்போலியேட்டர் ஸ்க்ரப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் காஃபி ஃபேஸ் ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ஜெல் எடுத்துக்கலாம், லைக் ஆலோவேரா ஜெல்லு கூட ஓகே தான். பவுடர் ஸ்க்ரப் தனியாக யூஸ் பண்ண முடியாது, ஸோ நான் ஜெல் யூஸ் பண்ணி பவுடர் ஸ்க்ரப் அண்ட் ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ண ஸ்க்ரப்பை ஃபேஸில் ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, ஸ்கின் டேமேஜ் ஆகும். பிகாஸ் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட ஸ்கின் அது ஈஸியாக டேமேஜ் பண்ணிடும். ரொம்பவே மைல்டான ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்போலியேட்டிங் ஸ்க்ரப் வந்து ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா க்ளோயிங்காக அண்ட் பூஸ்டப்பாக தெரியும். ஸ்க்ரப் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும். நெக்ஸ்ட் நான் சேம் வெட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பை மைல்டாக ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக எக்ஸ்போலியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸ்கின்னில் தெரிகிற ஒரு க்ளோ. சில பேருக்கு ஸ்கின்னில் ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நோஸ் ஸ்டெப்ஸ்லாம் நிறையா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தாலே போதும், ஸ்கின் பளபளன்னு இருக்கும். ஸோ நான் இங்கே எக்ஸ்டர்னல் ஹைட்ரேஷனுக்காக ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து பப்பாயா கண்டென்ட் ஷீட் மாஸ்க் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷீட் மாஸ்க் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காகவே ஷீட் மாஸ்க் வந்து ஒரு நல்ல ஷைன் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஷீட் மாஸ்க்கை ஃபேஸில் கவர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா. ஸ்கின் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஷீட் மாஸ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கவரில் பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட் எடுத்து நெக் அண்டு ஹேண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் மசாஜ்க்காக நான் ஜெட் ரோலர் எடுத்துக்கிறேன். ஷீட் மாஸ்க்குக்கு மசாஜ் அவ்வளோ நெசசரி இல்லை, பட் 15 to 20 மினிட்ஸ் நம்மளால் சும்மா இருக்க முடியாதுன்றதுக்காக நான் ஜெட் ரோலர் எடுத்துக்கிறேன். பேசிக்காகவே ஜேட் மசாஜ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்னோடய ஃபுல் ஃபேஸை வந்து அப்வர்ட் மோஷனில் மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஜேட் மசாஜ் ஸ்கின்னில் இருக்க பஃபினஸை ரிமூவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அவ்வளோதான், ஃபேஸ் மசாஜை பக்காவாக முடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் மாஸ்க்கை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோ ஆகுது அப்படின்றத. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கின்னை எப்பயுமே பளபளன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.